ஒரு பக்கம் எதிர்க்கிறீங்களே, ஒரு பக்கம் ரெய்டு வந்தா அடுத்த நாளே போகிறீங்க. அன்றைக்கி தான் மக்களோட திட்டங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. நைட்டெல்லாம் கனவுல ரீலா ஓடுது. இந்த பட்ஜெட் வரல, அந்த பட்ஜெட் வரல, இந்த ரோடு சரியில்ல, இதெல்லாம் போய் பிரதமர்ட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு காலையில எழுந்துச்சி ஓடிடுறீங்கல்ல, ரெய்டு வந்த உடனே. மற்ற நேரத்தில் வரமாட்டேங்குது. அது ஏன் அது? உங்களுக்கு வேண்டப்பட்டப்பலாம் கூட்டின்னு வந்து விழா நடத்தினிருந்தீங்கல்ல, அன்றைக்கி வந்து சார் இந்த மாதிரிலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்களா? கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? தேர்தல் நெருங்குறப்போ மட்டும் நீங்கள் ஏதோ பெரிய எதிர்க்கிற வில்லாதி வீர சூராதி சூரன் மாதிரி காட்டுறீங்க பாஜகவுக்கு எதிராக. பாஜக வந்துட்டு பதுங்கிக்கிட்டு பேரம் பின்வாசல் வழியாக பேரம் பேசிட்டு இருக்கிற கூட்டம் நீங்கள். எந்த காலத்தில் நீங்கள் ஏற்று போராடிட்டு இருக்கிறீங்க சொல்லு? உங்கள் மேலே வந்த அத்தனை ரெய்டு அவ்வளோ விஷயம் என்ன ஆச்சு கணக்கு சொல்லுங்கள். அதை பாஜக தான் கேட்கணும் இந்த இடத்துல. பாஜக தான் சொல்லணும். இல்லைன்னா நீ மக்களை ஏமாற்றிட்டு இருக்குது பாஜகன்னு அர்த்தம். திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு மக்கள்கிட்ட ஒரு மாய காய்ச்சிட்டு மறைமுகமாக கூட்டணி நீங்கள் கை கோத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பேருக்கு அதிமுகன்னு வச்சுக்கிட்டு திமுகவே ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் பாடுபடுறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை போல ஒரு மோசமான அடிமை நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. அவனை கூட சமயத்தில் ஏற்று வந்துடுவான் வெளியில். இவன் வந்து நம்ம குடிமை கையில் நிறைய மாட்டிக்கிச்சு. சொல்கிற ஸ்கீமெல்லாம் செய்து முடிச்சு கொடுக்கறதுக்கு திமுக விட்ட ஒரு வழியில் நம்ம நேரடியாக பாஜக ஆட்சிக்கு வந்து இங்கே செய்தோம்னா எடுபடாது. மக்கள் நம்மளை விரட்டிடுவாங்க. இவரை போல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும்னு ஸ்டாலின் கும்பல் நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. மறைமுகமாக வெற்றி பெறதுக்கான வேலை செய்கிறாங்களோ எனக்கு தோணுது. இல்லைன்னா நீங்கள் அடித்த ரெய்டுக்கெலாம் நேரம் என்ன பதில் வந்திருக்கணும் இல்லை?